இந்த காணொளி உன் நல்லதுக்காகத்தான் உன் கண்ணில் பட்டது. உன் வாழ்க்கையில நல்லது ஏற்படவே உன் கண்ணில் பட்டுள்ளது. மறக்காம கேளு சாமி. நீ நெனச்சது எல்லாம் இதிலே இருக்கு. டேய் சாமி, உன் கண்ணுல என்ன இருக்கு தெரியுமா? நீயே பார்க்காத ஒரு வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சம் தான் உன் வாழ்க்கை. டேய் சாமி, இதுதான்டா வாழ்க்கை. நீ நெனச்ச மாரி நடக்கலன்னா வாழ்க்கை கெட்டுப் போச்சுன்னு நெனைக்காதே. நடக்கிறதெல்லாம் உனக்காகத்தான் நடக்குது. நான் சொன்னபடி கேள். எல்லாம் நடக்கும் உனக்கு. ஆனா, நீ உன்னை நம்பணும்டா சாமி. உன் உள்ளத்துல இருக்கிற சக்திய நீ உணரணும். உனக்குள்ள இருக்கிற நல்லத நீயே மறைக்கிறே. அதனால தான் உலகம் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்குது. முதல்ல நீ உன்னை புரிஞ்சுக்கோ. ஆனா, நீ என்ன பண்றே தெரியுமா சாமி? அடுத்தவங்க வாழ்க்கைய பார்த்து உன் வாழ்க்கைய அளக்குறே. அதான் உன் தப்பே. வாழ்க்கை போட்டி இல்லடா சாமி. அது ஒரு பயணம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை. சில நேரம் தோல்வி வரும். அது உன்னை உடைக்க வரல. உன்னை வடிக்க தான் வருது. நீ விழுந்தா கவலைப்படாதே. விழுந்த இடத்துல இருந்தே எழுந்து நின்னா, அதுதான் உண்மையான வெற்றிடா சாமி. நம்பிக்கை வச்சுக்கோ. உன் காலடி ஒவ்வொன்னும் உன்னை முன்னாடி கொண்டு போகுது. நீ நல்லவனா இருந்தா, உன்னை காப்பாத்த கடவுள் தனியா வரமாட்டாரு. உன் நல்லதாலே நீயே உன்னை காப்பாத்திக்கலாம். அதான் உண்மை டே சாமி. கோபம் வந்தா அடக்கிக்கோ. பொறாமை வந்தா தள்ளிக்கோ. அன்பு வந்தா கொஞ்சமா கூட வைக்காதே. அதான் உன் வாழ்க்கையை உயர்த்தும். நினைச்சுக்கோடா சாமி. நீ இந்த உலகத்துல சாதாரணமா பிறக்கல. ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கே. அந்த காரணம் நீ கண்டுபிடிக்கணும். உன் உள்ளத்த கேள். அது பொய் சொல்லாது. உன் பாதை சரியா இருந்தா உன் காலடி சுவடு தான் வரலாறா மாறும். இதுதாண்டா வாழ்க்கைடா சாமி. நீ உன்னை நம்பு. நீ உன்னை மதிச்சுக்கோ. அப்புறம் உலகமே உன்னை மதிக்கும்.